ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் யார் யார் வரான்ற மாதிரி காமிச்சாங்க. டேமேட்டோங்கவும் அதுக்கப்புறம் ஜேக் எஃபெக்ட் வராங்க. இந்த பக்கம் எல்ஏ நைட் வராரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃப்னி வந்து அவங்களோட சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு வராங்க. டிஃப்னி இந்த வாட்டி இருக்க போகிறாங்க, லைவில் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே கோடி ரோட்ஸ் தான் வராரு. கோடி ரோட்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் நடக்குது. அதுக்காக கோடி ரோட்ஸ் வராரு. நாளைக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கான்ட்ராக்டை கையெழுத்து இடுவதற்கு சரியான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கான்ட்ராக்டை நடத்துறதுக்கு ஷான் மைக்கேல். ஏன்னா அவர் 2 முறை வந்து ராயல் ரம்பில் வின் பண்ணியிருக்காரு. NXT சிறந்த முறையாக வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் லேடர் மேட்சோட ஒரு டாப் ஆஃப் த சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கிறாரு. அதனால் அவரை நான் இங்கே ஏற்றுக்கிறேன். என்னுடைய பெல்ட்டை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. அது ஷான் மைக்கேல்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு. ஆனால் இந்த கெவின் ஓவன்ஸ் ஒரு புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு கேனத்தனமாக எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே போல் தான் நாளைக்கும் எதையாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெவின் ஓவன்ஸ் நான் இப்போ நேருக்கு நேர் பார்க்க விரும்புகிறேன். அவன் கண்ணை நான் பார்க்க விரும்புகிறேன். அவன் கூட நான் கை குலுக்க ஆசைப்படலை. ஆனால் அவனை அடித்து நோர்க்க தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கந்தரை ஏற்கனவே தோக்கடிச்சிருக்கேன், ரோமன் ரிக்ஸை தோக்கடிச்சிருக்கிறேன், எல்லாருமே தோக்கடிச்சேன். இந்த கெவின் ஓவன்ஸை லேடர் மேட்ச்சில் முடிக்க போகிறேன். யாருமே வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த லேடர் மேட்ச்சில் எந்த ஒரு குறுக்கீடும் கிடையாது. இந்த லேடர் மேட்ச்சில் எந்த நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நோ டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த லேடர் மேட்ச்சில் ஒரு ஆள் தான் லேடரில் ஏறி பெல்ட் எடுக்கணும். அது நான் மட்டும்தான். அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுக்கிட்டிங்கன்னா பிரிட்டி டெட்லியும் டை டீமும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேக் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் டை டீம் போனதுக்கப்புறம் பிரிட்டி டெட்லி வந்து பேக் ஸ்டேஜில் வந்து யார் கூட சந்திக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபேண்டசமா டீம் கூட சந்திக்கிறாங்க. அவங்க கூட சந்திச்சுட்டு அவங்க 2 பேரும் முறைப்பாங்க. முறைச்சதுக்கப்புறம் அவங்க விலகணுன்னே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா லாஸ்ட் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிப்பாங்க, ப்ரோமோ வீடியோ காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன் வர்சஸ் பிரிட்டி டெட்லிக்கு ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த மேட்சஸில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா யாருமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. இந்த மேட்ச்சில் முழுக்க 2 டீம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த மேட்சை முடிச்சிருவாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் வின் பண்ணிடுவாங்க. பிரிட்டி டெட்லி டீமை ஈஸியாகவே தோக்கடிச்சிருவாங்க. இது ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிஸ் ஸ்மாக் டவுன் வந்து நிக்கில் ஆடம்ஸை சந்திப்பாங்க. நிக்கில் ஆடம்ஸ் சந்திக்கும் போது அவங்க வந்து வெயிட் 6 இங்கே இருக்கிறத பற்றி பேசுவாங்க. அப்போ வந்து மிஸ் ஷாக் ஆவார். ஸ்மாக் டவுனுக்கு வர இருக்குன்னு சொல்லி மிஸ் வந்து இனிமேல் வந்து ஸ்மாக் டவுனில் இருக்க போகிறத உறுதிப்படுத்துவார். அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் வந்து கமெண்ட்ரி சைடில் உள்ளவர் வந்து கேள்வி கேட்குறாரு, என்ன இன்டர்வியூ எடுக்கல, அவனை மட்டும் இன்டர்வியூ எடுத்துக்கலாம், அவரெல்லாம் ஆள் அவனை போய் இன்டர்வியூ எடுக்கிற, நீ என்ன எடுத்துருக்கணும், நான் தான் ட்ரூ சாம்பியன், என்ன எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ அதுக்கு தகுதியே இல்லை. மைக்கேல் கோலா இருந்தால் இந்த இடத்துல கரெக்டாக செஞ்சிருப்பாரு. யாரை இன்டர்வியூ எடுக்கணுமோ அவர் தான் எடுத்திருப்பாரு. நீ தேவையில்லாதவனா வெட்டியான அவனெல்லாம் போலியான சாம்பியன்லாம் நீ எடுத்துக்கிட்டு இருக்க. ஒழுங்காக ஓடிரு. நான் தான் இங்கே சாம்பியன், என்னை தவிர வேற யாருமே கிடையாது, உண்மையான சாம்பியன் நான் தான். அந்த இடத்துல ஃபேன்ஸ் ஒருத்தர் சண்டை போடுறாரு. அவரையும் நான் ராயல் ரம்பில் ஜெயிக்கிறேன், நீ அதை வேடிக்கை பாரு, கோடி ரோட்ஸ் தோத்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு அந்த இடத்துல ரிங்ல ஏறி பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல ஜிம்மி யூசோ வருவார். ஜிம்மி யூசோ வந்து எதுக்குடா இவன் வரான்ற மாதிரி கெவின் ஓவன்ஸ் ஷாக்காக அந்த இடத்துல ஜிம்மி யூசோ உள்ள வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு ஃபிளாக் பிளாஷ் போடலான்னு முயற்சி பண்ணார். அதுக்காண்டி கெவின் ஓவன்ஸ் இறங்கி ஓடிடுவாரு. அப்படியே ஒரு பெல்ட் எடுத்துட்டு ரோல் பண்ணி போயிடுவாரு. அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உமன்ஸில் டாக் டீம் மேட்சஸ்க்காக பேக்ல ஸ்டேஜில் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ரிவியன் ஷாகிரின். அதுக்கப்புறம் வந்து டாக் டீம் மேட்சஸ்க்காக யார் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிக்கில் ஆடம்ஸை போய் சந்திப்பார். கார்மெலோ ஹைஸ் தனக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பீஃபேப் அண்ட் மிச்சின் வருவாங்க. அவங்க டாக் டீம் மேட்சஸ்க்காக வருவாங்க. யார் கூட மோத போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சில்சா கிரீன் அண்ட் பெப்பர் நெவியும் கூட மோத போகிறாங்க. இந்த மேட்சஸ்க்காக வருவாங்க. இந்த மேட்சஸில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக டாக் டீம் மேட்சஸ் விளையாண்ட பீஃபேப் மிச்சின் இவங்க 2 பேர் டாக் டீமாக ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறாங்க, இந்த டீமாக இருக்கிறாங்க. அதனால இந்த மேட்ச்சில் வந்து இவங்களை வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மிச்சின் வந்து சில்சா கிரீனை வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டேமன் பெஸ்ட் வருவார். டேமன் பெஸ்ட் வந்து நிக்கில் ஆடம்ஸ் சந்திக்கிற நேரத்தில் கார்மெலோ ஹைஸ் இருப்பார். அவனுக்கு இதே இன்னைக்கு மேட்ச் வேணுமா, நீ வேணா இவங்க கூட மேட்ச் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கார்மெலோ ஹைஸ் ஆசைப்படுறான், வா இன்னைக்கு நான் உன்னை நசுக்கி எடுக்கிறேன் டேமன் பெஸ்ட் சொல்லுவார். ஷாக் ஆகி நிற்பார் கார்மெலோ ஹைஸ். அதுக்கப்புறம் வந்து சார்லட் ஃபிளேரோட ஒரு இன்ட்ரோ வீடியோ, ஒரு ஸ்மாக் டவுனுக்கு ஆன இன்ட்ரோ வீடியோ. அதில் வந்து சார்லட் ஃபிளேர் வந்து ராயல் ரம்பிளில் அப்பீரியன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி அந்த இன்ட்ரோ வீடியோவில் சொல்லி எண்டில் ராயல் ரம்பிளுக்கு சார்லட் ஃபிளேர் வரப்போறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னி அவங்களோட சாம்பியனோட வருவாங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் ரீகா ரிப்ளே வருவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. ரீகிரா பிளே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ராயல் ரம்பிளில் வர போகிறேன், ராயல் ரம்பிளில் ஜெயிச்சு நான் வந்து அந்த சாம்பியன்ஷிப் எடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கேண்டிலேரேவும் அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸ் வந்து நான் தான் வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்றை ஜெயிக்க போகிற ரீகா ரிப்ளே. அதுக்கப்புறம் வந்து ராயல் ரம்பிளில் ஜெயிச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2 சாம்பியனையும் என்னதான் ஆக்கிக்க போகிறேன், டிஃபினி கொடுத்துட்டு ஓடி ரிப்பே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டாக் டீம் சாம்பியன் வச்சிருக்க நயோமி அண்ட் பெனிகா பிளேயர் வருவாங்க. நான் ராயல் ரம்பிளில் ஜெயிப்பேன், அப்படி இல்லைன்னா இவா ஜெயிப்பா, அப்படியே மாறி 2 பேர் சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக லிவ் மோர்கன் அண்ட்
அண்ட் ரிக்கி ராண்ட்ரிக்கில் வருவாங்க. லிவ் மோர்கனும் ரிக்கி ராண்ட்ரிக்கில் வந்தோடனே லிவ் மோர்கன் நான் வந்து ராயல் ரம்பிள் ஜெயிச்சு உங்களை சாம்பியன்ஷிப்பை பிடுங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கேட்டோன்னே ரிகே ரிப்ளே டாமினிக்கவே தோத்த ரிகே ரிப்ளே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கடுப்பான ரிகே ரிப்ளே பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல ஒரு கலவரமே நடக்கும். இதை பார்த்துட்டு இருந்த டிஃப்னி வந்து ஓடி போயிடுவாங்க. ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்தோடனே அந்த இடத்துல ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணுவார். யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நயமி அண்ட் பெனிகே அண்ட் ரிகே ரிப்ளே வர்சஸ் அதுக்கப்புறம் லிவ் மோர்கன் அண்ட் நயா ஜாக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேட்டரே உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து மேட்ச் நல்லா போயிட்டு கடைசியில் ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க லிவ் மோர்கன் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி லிவ் மோர்கன் டீம் வின் பண்ணிட்டு லிவ் மோர்கன் நயா ஜாக்ஸ் அண்ட் கேட்டரே வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்க திரும்பி ரோல் பின் பண்ணி வின் பண்ணோடனே பெனிகே பிளேயர் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. லிவ் மோர்கன் இறங்கி ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பிப்பர் நேவின் செல்ஜெகரனுக்கு அடிப்பட்ட இடத்துல ஒத்தனம் கொடுத்துட்டு இருப்பாங்க வாய் சைடில். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பீஃபேப்பும் மிச்சின் வந்து மீண்டும் வந்து தோத்ததை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டை டீம்லேருந்து ஜானி கெர்கங்கோ வர்சஸ் அப்பல கிறிஸ் இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச். போன வாரம் அப்பல கிறிஸை போட்டு ஜானி கெர்கங்கோ அட்டாக் பண்ணதுக்காக ஒரு மேட்ச் இந்த வாட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் வந்து டொமாசோ சாம்போ வந்து சைடில் நிற்பார். இந்த மேட்ச்சில் வந்து அப்பல கிறிஸோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து டொமாசோ சாம்போ வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. டொமாசோ சாம்போ ரெஃபரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து அடிப்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பல கிறிஸை போட்டு அட்டாக் பண்ணுவார். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உள்ள தள்ளிட்டு முடிக்க சொல்லி அந்த நேரத்தில் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் என்ட்ரன்ஸ் சொல்லி நடந்து வருவாங்க. அதை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆன டை டீம்ல இருந்து ஜானி கெர்கங்கோ பார்த்துக்கிட்டு இருப்பார். அதை ரோல் பண்ணி பின் பண்ணி வின் பண்ணிடுவார். அப்போ கிறிஸ் போய் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்போ கிறிஸ் ரோல் ஆகி ஓடிடுவார். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து மோட்டார் சிட்டி மிஷின் நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து எப்படி பார்த்தாலும் ஜானி கெர்கங்கோ இந்த இடத்துல தோத்துட்டாரு. அடுத்த பேக் ஸ்டேஜ்லேருந்து யார் வரான்னு கேட்டீங்க டேமேட்டோங்க அண்ட் ஜாக் எஃபெக்ட் வராங்க. டேமேட்டோங்க ஜாக் எஃபெக்ட் வரும்போது என்ன சொல்கிறாங்க ஜாக் எஃபெக்டோ நான் பிராண்ட் ஸ்ட்ரோமனோட பேர மேட்ச் சாதாரண மேட்ச்சில் மான்ஸ்டர் வர்சஸ் மான்ஸ்டர்ன்ற மேட்ச். அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா காட்ஸில்லா வர்சஸ் காங்குன்ற மேட்ச் மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஸ்பீச் கொடுக்குறா. அதுக்கப்புறம் வந்து டேமேட்டோங்க முன்னாடி வந்து நான் விளையாட போகிற மேட்ச் ஏன்ற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் வராரு. எல்ஏ நைட் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேர் என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்ஏ நைட் வராரு. எல்ஏ நைட் வந்த உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பாயிண்ட் லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்து தோக்கடிச்சிட்டீங்க. நீங்கள் வந்து என்ன உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டீங்க. சீட் பண்ணுறீங்க. என் மேட்ச்சில் இன்டர்ஃபியர் ஆகிறீங்க. உங்களை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக் ஆஃப் ஃபேக்டையும் டேமேட்டாங்கையும் சொல்லுவார். டேமேட்டாங்கையை பார்த்து நக்கல் பண்ணுவார். நீ என்னோட ஏன்னு கத்திக்கிட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்டரி இன்டர்ஃபியர் பண்ணுவார். அதை எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரோல் பின் பண்ணி வின் பண்ண பார்த்த டேமேட்டாங்கோவுக்கு தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சிட்டு அப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் ஜாக் ஆஃப் ஃபேக்டர் வந்து என்னடா நீ தோக்கடிச்சிட்டே ஆளா என்னையும் அடிச்சுட்டு ஆளையும் தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லி ஜாக் ஃபேக்டர் இவரை போட்டு அட்டாக் பண்ணுவார். எல்ஏ நைட்டை போட்டு அட்டாக் பண்ணிட்டு பயங்கரமாக கமெண்ட் டேபிள்லாம் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் டேபிள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த சேர்லாம் தூக்கி போட்டுட்டு அட்டாக் பண்ணி இவனை ஸ்டீல் ஸ்டெப்பில் வச்சு முடிக்கலான்னு சொல்லி அந்த ஸ்டீல் ஸ்டெப் கிட்ட போவார். போனதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ரோமனோட மியூசிக் வரும். பிராண்ட் ஸ்ட்ரோமனோட மியூசிக் வந்தோடனே கேட்டோன்னே ஷாக் ஆகிடுவார் ஜாக் ஃபேக்டர். வாடான்ற மாதிரி ஜாக் ஃபேக்டர் வெறி ஆகிடுவார். அந்த இடத்துல பிராண்ட் ஸ்ட்ரோமன் உள்ள போயிடுவார். உள்ள போனோடனே ஜாக் எஃபெக்ட் வந்து ரிங்குள்ள ஏறதுக்கு முயற்சி பண்ணுவார். பிராண்ட் ஸ்ட்ரோமன் ரிங்குள்ள வந்து மேட்ச் கூப்பிடுவாரு. ஏறதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த இடத்துல டேமேட்டோங்க பிடிச்சி எழுப்பாரு. டேமேட்டோங்க பிடிச்சிருந்தோடனே யாரடா நீ பிடிச்சிருக்கிறான் அவன் ஒத்தைக்கு கூப்பிட்றான் என்ன அசிங்கப்படுத்துன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாக் எஃபெக்ட் அந்த மேட்சுக்காக ரிங்குள்ள போவார். ரிங்குள்ள போனோடனே ரெடியாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ரோமன் கரெக்டாக இதாண்டா சமையல் சந்திரம் வாய்ப்பு கிடச்சிருக்கு இவனை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி உனக்கு நாளைக்கெல்லாம் மேட்ச் கிடையாது எனக்கு இன்னைக்கே மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை கிழிச்சிட்டு ரெடியா இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஜாக் எஃபெக்டும் ரெடியா இருப்பாரு. நான் மான்ஸ்டர் நானும் ரெடிடா அப்படின்னு சொல்லி காலை தட்டிக்கிட்டு ரெடியா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கீழே நின்று டேமேட்டோங்க அப்படியே நைஸா பிராண்ட் ஸ்ட்ரோமனை அட்டாக் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுவாரு. பிராண்ட் ஸ்ட்ரோமனை அட்டாக் பண்ண ஏறுவாரு. உடனே பிராண்ட் ஸ்ட்ரோமனை அந்த இடத்துல அதை பயன்படுத்திக்கிட்டு ஜாக் எஃபெக்ட் பிராண்ட் ஸ்ட்ரோமனுக்கு அதை முடிச்சிடலாம்னு சொல்லி உடையருவாரு. இவரை டேமேட்டோங்க தள்ளி விட்டுட்டு பிராண்ட் ஸ்ட்ரோமன் எஸ்கேப் போயிடுவாரு. அதனால டாப் ஆஃப் த கார்னர்ல அடிபட்டு நிற்கிற ஜாக் எஃபெக்ட் ஒரு க்ளோஸ் லைன் போட்டு அந்த இடத்துல வெளில தள்ளி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மீண்டும் வந்து உள்ள வர முயற்சி பண்ணுவார். டேமேட்டோங்க இழுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் விசித் தனக்கான ஒரு டீமை தேடிட்டு இருக்காரு வேட் ஃபேமிலியை அட்டாக் பண்ண. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நிக்கில் ஆடம்ஸ் என்ன சொல்லிடுவாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்டின் தெரியும் கிரேஸ்னோரையும் கூப்பிடும்போது அவங்க வந்து நீங்கள் ராவுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டேமின் பெஸ்ட் வந்தோடனே சின்சி நகுமரா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமா அதில் சின்சி நகுமரா நான் ராயல் ரம்பிளுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டேமின் பெஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் கேர்மலா ஹைஸ்க்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கார்மெலோ ஹைஸை வந்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. சோக் ஸ்லாம் போட முயற்சி பண்ணாரு. அத வந்து கட் பண்ணி வந்து அது ஒரு கோட் பிரேக்கரா மாத்தி விட்டுருவாரு கார்மெலோ ஹைஸ். அதுக்கப்புறம் ரோல் பின் பண்ணி வின் பண்ண முயற்சி பண்ணுவாரு. அப்பயுமே முடியாது. என்னென்னமோ செஞ்சு பார்ப்பார் கார்மெலோ ஹைஸ். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்துல வந்து டேமன் பிரைஸ்ட் ஆக்ரோஷமா தன்னோட ஃபினிஷர் சோக் ஸ்லாம போட்டு இந்த மேட்சை முடிச்சு விட்டுருவாரு. இந்த மேட்ச் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல கார்மெலோ ஹைஸோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜ் பக்கம் போனோம்னா, பேக் ஸ்டேஜ்ல வந்து டை டீமுக்கும் எம்சிஜி அதாவது மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீமுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அவுட் ஆஃப் 3 ஃபால்ஸ்ன்ற மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வேற லெவலாக இருக்கும். அடுத்தது ஆடியன்ஸ் சைடில் WWE லெஜெண்ட் ரெஸ்லரான மிச்சல் மிக்கோல் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா, WWE ஹால் ஆஃப் ஃபேமர் மார்க் ஹென்ரி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டேமன் பிரைஸ்ட் நடந்து வந்துட்டு இருப்ப கோடி ரோட்ஸ் வந்து நீ என்ன ஸ்மாக் டவுனா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கேட்டுட்டு கை கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் வந்து டேமன் பிரைஸ்ட் நான் உன்னோட சாம்பியன் சியூ சாம்பியன் கூட வர சந்திக்கிறவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் மிஸ் தனக்கான டீம் தேடுறதுலேயே குறியா இருப்பார். அந்த இடத்துல ஆண்ட்ரேயை பொறுத்து பேசுவார். ஆண்ட்ரே உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ண ஆள் வேணும், உனக்கு வழிகட்ட ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆண்ட்ரே நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஜிம்மி யூஸோ வந்து தட்டி கொடுத்துட்டு என்னடா அவனும் வரலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போவார். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூஸோ என்ட்ரன்ஸ் பண்ணிட்டே வந்த கார்மெலோ ஹைஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூஸோ போட்டு அடின்னு அட்டாக் பண்ணுவார். திருப்பி ஜிம்மி யூஸோ போட்டு பொழந்து எடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து இந்த அஃபிஷியல் டீம்லாம் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அடுத்த வாரம் இவங்களுக்கான மேட்சஸ் இருக்குது. அதுக்காக இப்போயே ஹைப் ஏற்றுறாங்க. அடுத்ததான் நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்சுக்காக உள்ள வரோம். ஜிம்மி யூசோ அதுக்கு தான் வந்தாரு. அந்த இடத்துல தான் கலவரமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கெவின் ஓன்ஸ் வர. கெவின் ஓன்ஸ் வந்த உடனே இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் இவெண்ட்டுக்கான மேட்ச். கெவின் ஓன்ஸ் தன்னோட பெல்ட்டை முத்தம் கொடுத்துட்டு கொடுக்குற பெல்ட்டை பத்திரம் பார்த்துங்க நான் வந்து வாங்கி பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து கமெண்ட்ரி பக்கம்லாம் போய் சண்டை போடுறாரு கெவின் ஓன்ஸ். மீண்டும் வந்து கெவின் ஓன்ஸை ஜிம்மி யூசோ அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓன்ஸ் தன்னோட ஹீல் டர்னத்தை காமிக்கிறதுக்காக ஃபேன்ஸ்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க. அதையும் வந்து அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக அவங்களே வந்து ட்ரோல் பண்ணி விட்டுறாரு. இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கார்னரில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டர் ரோப்பில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் தன்னோட பவர் பாம் போட்டு இந்த மேட்சை முடிச்சு விட்டுட்டாரு. முடிச்சு விட்டதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் ஜிம்மியை இழுத்துட்டு போய் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட் டேபிளில் வச்சு தன்னோட பெயில்ட்ரைவ் மூவை போட்டு இந்த ஜிம்மியை முடிச்சு விட்றலாம் அப்படின்ற பார்ப்பார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வரும். கோடி ரோட்ஸும் வர்றதை பார்த்தோன்னா கெவின் ஓவன்ஸ் விட்டுட்டு உள்ள போய் ரிங்குல போய் ரெடியாக நிற்பார். ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ஒரு ரிங்குல ஏறி அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, கார்னரில் 4 கிக்கு விடுவார் கோடி ரோட்ஸ். அதுக்கப்புறம் கீழே போய் அந்த ஸ்டீல் ஸ்டெப்பில் வச்சு அடிப்பார். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் ஜிம்மி யூசோக்கு என்னாச்சுன்ற மாதிரி போய் பார்க்க போவாரு. அதோட இந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்சு. இந்த ஸ்மாக் டவுன்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.